யுகங்கள் மாறிவிட்டன, உயிரின் வடிவங்களும் மாறிவிட்டன. எங்கும் பிரச்சனை, எதற்கும் நெருக்கடி. சார்ந்து நிற்போர் சிலர், சாராமல் எதிர்ப்பவர்களோ பலர். இவ்விரண்டுக்கும் இடையில் நிற்பவர் மிகச்சிறப்பான பெயர். இவர்கள் முறையே நரர் அசுரர் சுரங்க என்று அழைக்கப்படுபவர். இம்மூவரும் அமைதியோடு வாழ வேறெடுத்து வேடனாக, சத்துமலைக்கிற குருநாதனாக, சமத்துமளிக்கும் சாமிநாதனாக, தன்வரிலே ஒருவனாக ஒளிமயமாக இருந்த மூலப்பொருளை வணங்கும் அன்பர்கள் பல வடிவங்களுக்கும் பெயர்களுக்கும் ஆளாக்கி எல்லோருக்கும் இறைவனாகி அருள்பாலிப்பதற்காக ஓங்கிய மலையின் உச்சியில் சிலையாக நின்று சிரமம் தாங்க சிறனாக காட்சியளித்து வருகிறோம். இருளடைந்த இடத்திற்குத்தான் விளக்க தேவை, வாரிய பயிருக்குத்தான் மலையதி அவசியம். குரலுக்கு வழிகாட்ட வேண்டும், நொண்டிக்கு ஒன்றுகள் வேண்டும். அசுரர்கள் ஒரு சில மட்டும் வகிக்கவில்லை, மனித சமுதாயத்தை அழிக்க எண்ணினர், தேவரத்தையை ஒழிக்க முற்பட்டனர். அக்கிரமக்காரர்கள் தெரிந்து அருளைக்க படிக்க படிகளுக்கான ஒரு ஆறுமுகரானேன். அநியாயத்தை அழித்து நியாயத்தை நிலைநாட்ட சரவண பொருள் சராச்சர மந்திர மகிழ்வு ஞானப்படுத்தினானே. பாவிகளால் தான் பயங்கர விளைகிறது, அதன் பின்பு பண்பு ஞான விளைகிறது. ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேர்மை என்ற கருத்துலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் கலையரசனான நாரதர் காண வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யானை ஒரு பின்னே யோசனை ஒரு முன்னே என்ற காரணத்தாலே இசையால் வசமாக இதயமெது
அன்னவரை வரவேற்கிறார். முத்துக்குமரா செந்தில் வேலவா வணங்குகிறேன். வாழ்த்துங்கள். வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும். நாரத பிரம்மே வருக. கழகத்தால் உலகத்தை வாழ்விக்கக்கூடிய உத்தமரே வருக. தத்துவ வருக செய் மேதையே வருக. உதத்தின் நெளிவிலே அலைமோதும் உற்சாக சாயல் என்னை புதியதொரு சம்பவத்திற்கு ஆளாக்கப் போவதாக தெரிகிறது என்றாலும் தங்களை வரவேற்க அவாவின் காரணமாக கந்தனுக்காக கனி ஒன்று கண்டு வந்திருக்கின்றேன். நீர் கொண்ட சனமடியோ நெற்றி வழியில் உதித்து
சீர்கொண்ட சரவணத்தில் செங்கபல சேவலர்ந்து கார்த்திகை முளைப்பாலும் கௌரி முளைப்பாலும் உண்டு. ஆத்திரை கடலிலே சென்று அசுரர்களை வென்று தேவர்களை சிறைமிட்டு தேவர் மன புரிமணந்த மூவர்களும் முதுகிலும் சுடரே என்று உலகத்தோர் அனைவரும் போட்டும் அற்புதமான காலகட்டத்தில் கண்டது, கனி பார்த்தது, நாரதமுனி நினைத்தது சுப்பிரமணி. அதற்கான சிறப்பு ஏதாவது இருக்கா? இருக்கிற முருகா சொல்லுங்க. இதோ மாங்கனிக்கும் தென்கதலி வங்கனிக்கு மேல் இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனு பூரித்தேன் முருகா. முருகா மான்கணிக்கும் தேன்கதலி வன்கணிக்கு மேல் இனிக்கும் அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர், கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா. முருகா மாங்கனிக்கும் தேன் கதலி வங்கனிக்கு மேல் நிற்கும் ஒரு பூங்கனி, பூங்கனி கண்ணுமணம் குறித்தேன் நான்கு அணிந்து நக்கணிக்கிழமை கொய்யாமல் கொய்தனைக்க வேண்டும் முருகா.
தாங்கள் கண்டது கனியே கிடையாது. கண்டவத கன்னியின் பெயர் என்ன? ஏற்கனவே 2 பொம்பளை புள்ளைய கட்டிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தீங்களே, மூத்தவள் அடைஞ்சா ஆதியிலே கொடுத்த வாக்கு. ஆமா, சூரபன்மனை வதம் செய்த காரணத்தாலே தென்புறம் குன்றமட சொல்ல திருப்பனங்குன்றத்தில் வைத்து முன்னவனை திருமணம் செய்தாகிவிட்டது. இவ சின்னவ பாத்தீங்களா? தங்கள் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்க. பாத்தீங்களா? பார்த்தேன். பேசுனீங்களா? பேசினேன். என்ன பத்தி எடுத்து சொன்னீங்களா? எடுத்து சொன்னேன். என்ன சொன்ன? அவன் நடிக்கிறா. சரி, பிடிக்கலன்னு நடிக்கிறா. செய்தேன் சபதம், வேடம் மாற வேண்டும், வினோதம் புரிய வேண்டும், அவளை மணந்து இந்த உலக மக்களுக்கு காட்சி தர வேண்டும். புரியாததை புரிய வைக்கும் அது புரிந்து கொண்டால் பொழுதெல்லாம் அவள் என்னிடம் நான் அவளிடம் புரியாததை புரிய வைக்கும் தெரியாத விவரமெல்லாம் தெரியுமிடம் தேனோடு இன்பங்கள் பாயுமிடம் தேனோடு இன்பங்கள் பாயுமிடம் இனிக்கின்ற பருவ சுகம் ஆளுமிடம் இனிக்கின்ற பருவ சுகம் ஆளுமிடம் இரவுக்கும் பட்டங்கள் புரியுமிடம் எல்லாம் தெரியுமிடம் புரியாத புரிய வைக்கும் புரிமிடம் புரியுற மாதிரி புரிய வச்சு அவளை என்னிடத்தை சேர்க்க வேண்டிய பொறுப்பு. இப்படி போட்டுமா? இது விடுத்து ஒரு வேடுவனாக உருமாறி சென்று சரி அண்ணவளை திருமணம் உலக மக்களுக்கெல்லாம் காட்சி தர வேண்டும். அப்ப வேடுவன போய் ஒரு காரணம் வேணுமே. அவளோ வேடுகுலத்தில் பிறந்தவள். சரி, வேடுகுலத்தில் பிறந்த அவள் நீங்கள் வேடுவனாக சென்றால் தான் திருமணம். கருமாரி மகனாக உருமாறி செல்ல வேண்டும். ஆமா, வேண்டிய விளையாட்டுகளை காலகட்டத்தில் அப்போ மானே மானே போனா தானே ஏத்துக்கிறவாளா? நைய போடணும். அம்மானை அழகு மிகும் பெண்மானை அம்மானை அழகு மிகும் பெண்மானை ஆடி வரும் பெருமானை தேடி வரும் இடமானை தேடி வரும் இடமானை அம்மானை அழகு மிகும் பெண்மானை நம்பிய பெண் ஒரு தாரகை அவள் நானிடம் போற்றிடும் மேலகை நம்பிய பெண் ஒரு தாரகை அவள் நானிடம் போற்றிடும் மேலகை உலகமாறிய போதிலும் இந்த மல்லகமாறி அழகு மிகும் பெண்மானை ஆடி வரும் பெருமானை தேடி வரும் இடமானை தேடி வரும் வேடனாக சென்று வேண்டிய விளையாட்டுகளை காலகத்திலே நடத்துகிறேன். முடிவு சுகமாக இருக்க வேண்டும். சென்று வருகிறேன். பாருங்கள், சென்று கல்யாணம் வந்து சேருங்க. நிச்சயமாக கல்யாணத்திலே கலகலப்போடு இருப்போம். தங்களுக்காக புகழ் மாலையும் வெற்றி மாலையும் காத்து இந்த ஒரு நிமிஷம். இங்கு வேடனாக விருதனை எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் பொன் முருகதாஸ் அவர்களுக்கு நமதுடைய கிராமத்தின் சார்பாகவும் ஐயா அவருடைய குடும்பத்தின் சார்பாக பொன்னாடி பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தி அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க, அந்த வேலை ஒரு வேலையா முடிஞ்சு போச்சு. உங்கள் வேலை முடிஞ்சு. இதெல்லாம் ஒரு வேலை என்ன, இதெல்லாம் இப்படி தூக்கிக்கிட்டு அழகிறீங்களே. இதே நீங்கள் வாட்டுக்குள்ள முதவே சொல்லியிருக்கலாம்ல. ஆமாம், பத்தியலா. ஆமாம், யார் யாருக்கு இறைவன் என்னென்ன கொடுக்கணுமோ அதை சரியாக கொடுத்துருவார். நம்ம வேலை எவ்வளவுதான், கோடிக்கணக்கில் பணம் வச்சுருப்பேன், அவனால் எதுவும் சாப்பிட முடியாது. மென்மேலும் தலைத்து இறைவன் அருளால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று கண்ணா மணிவண்ணா அது என்ன? ஆமாம், இறைவன் அருளால் அத்தனையும் அவன் கொடுப்பான். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் நேருமடா, உம்முடைய விருப்பம் கூடுமடா. அழகருக்கெல்லாம் காட்சி தரக்கூடிய அந்த திருப்பதி மலை வளக்கூடிய அந்த வெங்கடேஸ்வர பெருமாளை வணங்கி திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா
திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அன்பனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையின் மூடியை ஊற்றி வைத்தேன் அன்பனு அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் ஆசையனும் நீரை ஊற்றி வைத்தேன் மனம் உருகிறது பாடி வந்தேன் என் மனம் உருகிறது பாடி வந்தேன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா மகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலை வாசா நினைத்ததை நடக்கும்